ஹாய் ஸ்டடி வித் சென்னையில் லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு வீடியோ. ஆக்சுவலாக இது என்ன வீடியோ அப்படின்னா, குரூப் 1 மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேனா, நெக்ஸ்ட் பிளான் என்ன, நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன வரும் அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் தான். ஆக்சுவலாக குரூப் 1 மெயின்ஸ் நான் கிளியர் பண்ணிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, குரூப் 1 மெயின்ஸ் ரிசல்ட்ஸ் என் நம்பர் வரல. ஆக்சுவலாக என்னை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஸ்கூல் புக்ஸ் தாண்டி கூகுள் ரெஃபர்ஸ் தாண்டி வேறு எதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு. ஸ்கூல் புக்ஸ்லேயுமே வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியுமா, மெயின்ஸ் வந்து எழுத முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பூஸ்டப்பாக இருந்துச்சு என்னை ஃபாலோ பண்ணவங்களுக்கு. ஆக்சுவலாக அது இல்லை, நான் மெயின்ஸில் வந்து என்னோடய நம்பர் வரலன்ன பிறகு நிறைய பேருக்குமே ஃபெட்டப் ஆகிருக்கும், ஒரு வேளை நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துட்டோமோன்னு. அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து கொஷின் பேப்பர்ஸ் வந்து ஹேண்டில் பண்ண விதத்தில் எனக்கு எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு. எனக்கு ஆன்சர் தெரியல, நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு எந்த கொஷின்ஸுமே இல்லை. மேபி நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, 90 போஸ்ட்டு தான் இருந்துச்சுன்னா என்னை விட ஏதோ ஒரு விதத்தில் கொஷின்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கலாம். நான் அதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது நான் ரெக்டிஃபை பண்ணிக்க தான் பார்க்க போகிறேனே தவிர்த்து, அவ்வளோதான் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்னோடய பிளான் என்ன இருக்குன்னா, இப்போது குரூப் 4க்கு படிக்கலான்னு தான். குரூப் 1 ஏன் வேண்டாம் அப்படி யோசிக்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து ஃபேமிலி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குன்றதுனால இந்த ஒரு 1 இயரில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாப் போயே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ நான் குரூப் 1 மறுபடியும் படிக்கணுன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் மெயின்ஸ், அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆகிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து குரூப் 4லையாச்சும் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுனால இருக்கிற இந்த 110 டேஸில் வந்து நான் குரூப் 4க்காகவே படிக்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். அண்ட் டெய்லி பிளான் ஏன் போடுறதில்ல அப்படின்னா, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு போடலை. இனிமேல் வந்து என்ன பண்ணுவேன்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் அந்த டெய்லி பிளான் போட்டுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இனி என் வீடியோஸ் என்ன வரும் அப்படின்னு சொன்னால், டெய்லி மார்னிங் 4 to 6 வந்து லைவு. ஸோ அப்போ தான் வந்து இந்த 4 o'clock எழுந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கும் வரும். ஸோ 4 to 6 வந்து 2 hours வந்து லைவு. ஸோ இந்த லைவில் வந்து நீங்களுமே வந்து சேர்ந்து படிக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 to 9 வரைக்கும், 6 to 8 9 வரைக்கும் வந்து கம்பல்சரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கெல்லாம் வந்து வேலை இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ஒரு 9 o'clock உட்காந்து 11 o'clock, அதாவது மார்னிங்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து சமைச்சிட்றவங்களுக்கு 9 to 4 o'clock வரைக்கும் தாராளமாக டைம் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்போம். இல்லைன்னா 11லேருந்து பிரேக் எடுத்துகிட்டு 11 to ஒரு 1 o'clock பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கூட மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது அவங்கவுங்களோட டெய்லி ரொட்டீனை பொறுத்து. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நைட்டில் வந்து ஒரு 2 hours வந்து படிக்கிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த பிளானு. இந்த பிளானை நோக்கி தான் நம்ம போகிறோம். இந்த ஒரு 110 டேஸ் வந்து குரூப் 4க்காக படிக்க போகிறோம். இதை எப்படி கொண்டு போகிறோம், இதோட ரிசல்ட்டாச்சும் நான் பாசிட்டிவாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து என்னோடய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபீல் பண்ணாதீங்க, மறுபடியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்காக பேசுனீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் வாங்க நம்ம ஒன்றா சேர்ந்து பயணிப்போம். ஆல் தி பெஸ்ட்.